ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் தான். நான் வந்து பல கேம்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இந்த ரெக்கார்டரில் சரியாக வரல. எப்படி ரெக்கார்ட் இந்த மாதிரி ஃப்ரீயான நல்லா வேலை செய்கிற ரெக்கார்டர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். நான் இப்போ வச்சுருக்கிறது எக்ஸ்ட்ரா ரெக்கார்டர் தான். அது அப்பப்போ தானாகவே ஆஃப் ஆகிடுது, ஏன்னு தெரில. அதனால தான் நான் கேமிங் வீடியோ போட முடியல. அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து உள்ளே போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு வேர்ல்டு மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வில்லேஜை கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன். இது வேறு அப்பப்போ ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணிட்டு தான் பயமாக இருக்குது. சரி, உள்ளே போகட்டும். இந்த வீடியோவில் வந்து நான் பெருசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல. வீடு எந்த இடத்துல கட்டலான்னு மட்டும் பார்க்க போகிறேன். நான் வந்து வில்லேஜை தேட மட்டும் கொஞ்சம் க்ரியேட்டிவ் யூஸ் பண்ணேன். அது மட்டும் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. அடுத்த வீடியோலேருந்து சர்வைவரில் வீடெல்லாம் நான் எப்படி கட்ட போகிறேன் அதை பற்றி எல்லாம் சொல்கிறேன். கட்டுறதையும் வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ இது பாதியில் ஸ்டாப் ஆச்சுன்னா அதை நான் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா எப்போ வேணாலும் இது கட் ஆகலாம், எனக்கே தெரில. 1 நிமிஷம் வீடியோவா 2 நிமிஷமானு தெரில. அதுக்குள்ளே அது கட் ஆக சான்ஸ் இருக்குது. என் வாய்ஸே இதில் கேட்குதான்னு கூட எனக்கு தெரியல. பரவாயில்ல, 1 minute 46 secondsங்கிறது கொஞ்சம் நல்லது தான். நான் அப்பப்போ இதை வேறு செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லா யூடியூபர்ஸுக்கும் விளையாடுறது கஷ்டம். எனக்கு வந்து இதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் பெரிய தலைவலினா பார்த்துக்கோங்க. இதை இங்கே வச்சுக்கிறேன். இதுதான் என்னோடய வில்லேஜ், கோஸ்டல் வில்லேஜ். எனக்கு நிறைய வில்லேஜ் தென்பட்டுச்சு. எனக்கு இந்த வில்லேஜ் தான் பிடிக்கும். அதனால் இந்த வில்லேஜை தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இந்த வில்லேஜை சுற்றி காட்டுறேன். இந்த இடத்துலாம் கொஞ்சம் ஃப்ளாட் ஆகணும். இந்த வீடியோ எப்போ வேணாலும் முடியலாம். அரைக்குறையாக இருக்கேன்னு சொல்லாதீங்க. இப்போ இவ்வளோ நேரம் இது வந்திருக்கிறதே பெரிய விஷயம். 2 நிமிஷம் 20 செகண்ட்லாம் அது வராது. இது கொஞ்சம் கொச்சான்னு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும். எனக்கு வில்லேஜ் அந்த மாதிரி நீட்டாக இருந்தால் தான் பிடிக்கும். என்ன மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் டேக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இந்த இடத்துலலாம் அப்படி அசிங்கமாக இருக்குது. இதெல்லாம் எனக்கு பார்த்தாலே பிடிக்காது. இதுதான் என்னோடய வில்லேஜ். நான் இதில் எந்த இடத்துல வீடு கட்ட போகிறேன்னு தெரில. இந்த இடத்துல கொச்சமுச்சன்னு வச்சுருந்தானுங்க. நான் தான் அதை கொஞ்சம் சரி பண்ணேன். நீங்களே பார்த்துருக்கலாம், வில்லேஜ்லாம் அங்கங்கே கொச்சமுச்சான்னு வச்சுருப்பானுங்க. இது வந்து இந்த இடத்துல ஸ்டோன் இல்லை. ஸ்டோன்லாம் வச்சு கொச்சமுச்சன்னு இருக்கும். அது அந்த இடத்துல இருக்குது. அது அப்படியே இருக்கட்டும். நான் வந்து ஆல்வேஸ் டே சீட் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போதைக்கு வில்லேஜர்லாம் நான் பாதுகாப்பாக வைக்கணும். நான் வீடு கட்ட இடத்த செஞ்சுட்டு இந்த இடத்தெல்லாம் ஃப்ளாட் ஆக்கணும். அதுக்குள்ளே எத்தனை நைட் ஆகிருக்குமோ அதுக்குள்ளே இந்த மொட்டை மண்டையனுங்களெல்லாம் உள்ளே வச்சு பூட்டணும். அப்படி உள்ளே போயிட்டானான்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே இந்த இடத்துல ஒரே பிளாக். சரியா, வெளியே வர முடியாது. மேலே ஏதாச்சும் வெளியே வருவானா? மணி அடிக்கணும். மணி அடிச்சிட்டோன்னா சரியாக போயிடும். இன்னும் ரெக்கார்ட் ஆகுது. அப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 3 நிமிஷம் 30 செகண்ட். நான் வேணால் இந்த வீடியோ ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் போட ட்ரை பண்ணேன். சரி, மணி அடிப்போம். அடிச்சாச்சு. இப்போ இந்த வில்லேஜ் எங்கே ஓடுறானோ, வில்லேஜர் எங்கே ஓடுறானோ, வீட்டுக்குள்ளே போடா. நான் பிளாக் வைக்க வேணாமா? பிளாக் வச்சாச்சு. வீட்டுக்குள்ளே ஆள் இருக்கீங்களா சார்? ஆள் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாரும் எங்கேயாவது போங்கடா. நம்ம அயன்கோலம் இங்கே இருக்காரு. அவன் வீட்டுக்கு போவான்னு நினைக்கிறேன். இதுதான் என் வில்லேஜ். இந்த வில்லேஜை சும்மா காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோவே. இதுக்குள்ளே ஒருத்தன் இருக்கான். அதனால் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோனா என்ன, கேமிங்கில் ஃபஸ்ட்டு வீடியோ. இன்னும் ரெக்கார்ட் ஆகிறது பெரிய விஷயம். இப்போ ஸ்பைடர் உள்ளே போயிடும், காப்பாற்றணும் அவனை. நான் வந்து இப்போதைக்கு வில்லேஜரை ப்ரொடெக்ட் பண்ணுற மிஷினில் இருக்கேன். அடுத்த வீடியோவில் வரும்போது நான் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு வரேன். ஏன்னா இப்படியே ஒவ்வொரு பாட்டாக போட்டோன்னா கன்ஃபார்ம் மைன்கிராஃப்ட்டை முடிக்கலாம் ஒரு 50-60 பாட்டு போட வேண்டியிருக்கும். அதனால நான் இப்போ ஃபஸ்ட்டு வீடியோவில் சும்மா காட்டுவேன். இதுக்கும் அடுத்த வீடியோக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ க்ரியேட்டிவில் விளையாடுறேன். அப்புறம் நான் ஃபுல்லாக சர்வைவல் தான் விளையாட போகிறேன். தயவு செஞ்சு நான் நம்புங்க. இந்த பொருள்லாம் கூட க்ரியேட்டிவ்லேருந்து எடுத்தது. இதெல்லாம் நான் உள்ளே வச்சுறேன்.
இது கட் ஆச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அதை அப்லோட் பண்ணிவிடுவேன். ஏன்னா இதோட ஒரு 10வது ட்ரை. மைன்கிராஃப்ட்டுக்குள்ளேயே இது சரி வரல. நான் வந்து தான் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அயன்கோலமு இவன் நல்லா அப்படியே சூப்பராக இருப்பான். ஏன்னா நான் வந்து ஆல்வேஸ் டே இருக்கிறதுனால இவனுக்கு சண்டை போட ஆள் இல்லை. மற்ற வில்லேஜ் எல்லாம் எங்கே நிறைய ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொருத்தன் இருப்பான்ல. இந்த ட்ரேடர் தான் பாவம். இந்த 2 லாமா இல்லாமல் கஷ்டப்படுறான். அங்கே ஒரு இந்த ட்ரேடர் இருக்கான். அவன் பேர் என்ன? ஃபார்மர். எனக்கு இந்த இது பிடிச்சிருக்கு. ஏன்னா பக்கத்துலேயே இந்த செடி கொடி இருக்குது. நான் வில்லேஜில் இருக்கும்போதெல்லாம் தான் பெரிய தலைவலி. பெரிய பெரிய மலையில் இந்த மாதிரி பிளெயின்ஸில் தான் இருக்கும். அதனால் இது ஒரு பெரிய தலைவலி. எனக்கு வந்து இந்த இது பிடிச்சிருக்கு. எப்படின்னா நான் சீடில் போயிட்டு டெம்ப்ளேட்டில் போயிட்டு இந்த மாதிரி கோஸ்டல் வில்லேஜ்னு போட்டதுனால வில்லேஜ் பக்கத்துலேயே ஸ்பான் பண்ணி விட்ருக்கேன். அது வில்லேஜ் பக்கத்துலேயே ஸ்பான் பண்ணி விட்டுச்சு. ஈஸியாக வில்லேஜை கண்டுபிடிக்கலாம். லெஃப்ட் சைடில் கொஞ்சம் வந்தாலே இருக்கும். அதை மறந்து போய் நான் ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த சீட் கோடு வந்து 100 கிட்டே இருக்கும். மேலே லெஃப்ட் சைடு பொசிஷன் காட்டுது இல்லை, அது 100 கிட்டே இருக்குன்னு அப்புறம் தான் தோணுச்சு. ஆமாம் இல்லை, நல்ல வேலை இதுவாச்சும் ஞாபகம் இருக்கேன்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடி வந்தேன். இதுக்கே எனக்கு 2 நாள் ஆச்சு. 2 நாள்னால் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், மொத்தம் 4 மணி நேரம் கஷ்டப்பட்டு தேடி தான் வந்திருக்கேன் இங்கே. இன்றைக்கி வீடியோ போட்டுடலான்னு ட்ரை பண்ணேன். ஏன்னா நான் PKXDயும் ட்ரை பண்ணேன், ரோப்ளாக்ஸும் ட்ரை பண்ணேன். ரோப்ளாக்ஸும் வரல, PKXDயும் வரல. 2 கேமுமே இந்த ரெக்கார்டர் நல்லா வேலை செய்யுது. இதை போய் நான் திட்டிக்கிட்டு இருந்திருக்கேன் இவ்வளோ நாளாக. என் வீட்டுக்கு போடா. நான் வந்து இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன். இதுனா எலக்ட்ரானிக் இது சர்க்கியூட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு. அதை பார்க்கலன்னா போய் பாருங்கள். இதே மாதிரி நான் இன்னும் நிறையா வீடியோ போடுறதுக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நான் என்ன பெருசாக கேட்க போகிறேன், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் அது எனக்கு ஒரு சப்போர்ட்டு. அதனால் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவேன். இது வந்து உண்மையாகவே காசு கொடுத்து ஏற்றுனது இல்லை, கூகுளில் ஓசியில் ஏற்றுனது. இது ரியல் வெர்ஷனானு கூட தெரில. ஆனால் ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தேன். ப்ளே ஸ்டோரில் பார்த்தப்போ இது என்ன காட்டுதுன்னா ப்ளேன்னு காட்டுது. அப்போ இது உண்மையான வெர்ஷனாக இருக்க சான்ஸ் இருக்குல்ல. இதோ இந்த வழியெல்லாம் நான் தான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணேன். இந்த இவனுங்க ஏன் தான் லூஸு மாதிரி வழி போட்டிருக்கானுங்கன்னு தெரில. இதுக்காக தான் இந்த ஷெவல் வச்சுருக்கேன். எங்கே மாடு நவுர்றா. ஓ இது உடச்சிட்டு இதை சேர்க்காமல் ஏன் வச்சுருக்கானுங்க? இவ்வளோ தூரம் ரூட்டு போட தெரியுதுல்ல இவனுங்களுக்கு. ஸோ இங்கெல்லாம் பர்ஃபெக்டாக நான் தான் கொஞ்சம் ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். இங்கெல்லாம் இல்லை, இங்கே வந்து கொஞ்சம் இதெல்லாம் போட்டு. இங்கே மட்டும் எதுக்கு குழியா? 2 டர்ட்டை உடச்சி போட தெரியாது அவனுங்களுக்கு. இப்படி வீடு கட்டி அயன்கோலத்தை ஸ்பான் பண்ணுறவங்களே இவங்க தான். எப்படி நான் சொல்ல வரேன்னா, இந்த அயன் ஃபார்மிங்லலாம் நம்ம வில்லேஜரை தானே அடியில் வச்சுருப்போம். அப்போ வில்லேஜர் தானே அயன்கோலத்தை ஸ்பான் பண்ணுறானுங்க. அயன்கோலத்தை ஸ்பான் பண்ண தெரிஞ்சு இப்படி வீடு கட்ட தெரிஞ்சவங்க பக்கத்தில் மண் நோண்டி இந்த ஓட்டையை மூட தெரில. இவனுங்களா என்ன பண்ணுறது? இதோ பாருங்கள், எங்கேருந்து எப்படி வந்திருக்கு. இங்கேருந்து என்ன தாவி குதிச்சு கீழே குதிப்பான். சரி தாவியே குதிக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது மேலே எப்படி ஏறுறது? சூப்பர்மேன் மாதிரி இப்படி ஏறுவானுங்களா அவனுங்க? இந்த மாதிரி கீழேயே மாட்டிக்கிட்டு சாவானுங்க நைட் ஆனோடனே. இவனுங்களெல்லாம் எப்படின்னா நான் காப்பாற்றுறதோ பாருங்கள். 2 பேர் சுற்றுறாங்க. இவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு நான் உள்ளே வச்சிடணும். சரி, இதான் என்னோடய வேர்ல்டு. நான் வீடு கட்ட போகிற இடத்த மட்டும் இப்போ சொல்கிறேன். கொஞ்சம் தண்ணியை ஒட்டியும் இருக்கணும், வில்லேஜ் கிட்டேயும் இருக்கணும். இந்த இடம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோ இது வில்லேஜ் முடிவு. இந்த இடத்தெல்லாம் அடுத்த தடவை பார்க்கும்போது நான் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போயே TNT வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணுறேன். இது இங்கே ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் வேணும். அதெல்லாம் போய் சர்ச் பண்ணலாம். க்ரியேட்டிவ்ங்கிறதுனால டக்குன்னு முடியுது. இந்த வீடியோ ஒரு 10 நிமிஷம் இருக்கலான்னு பார்த்தா இப்போயே 9 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால் ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் இதை இங்கே வச்சுட்டு TNT சொன்னோன்னே வருது. இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கேருந்து போட்டுருவேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல வச்சுட்டு இப்படியே உடச்சி விட்ருணும். இது வந்து நான் சுவிட்ச் வச்சு பண்ணுவேன். நான் வந்து ஒரு தடவை மேன்ஷன் கண்டுபிடிச்சேன். எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அப்போ எனக்கு மைன்கிராஃப்ட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது. அந்த நேரத்தில் வந்து இப்போ உங்களுக்கு மைன்கிராஃப்ட் புதுசாக விளையாடுறீங்க, இதில் வந்து மேன்ஷன் கண்டுபிடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்?
ஆனால் உள்ளே இருக்கிறவங்க வச்சு செஞ்சாங்க பாருங்கள், முடிச்சு விட்டீங்க. அதான் வச்சு செய்ன்னு செஞ்சுட்டாங்க. நல்லா இருக்கேன், இதை நம்ம வீடு ஆக்கிடுவோம் அப்படின்னு நினச்சேன். உள்ளே போனால் அப்புறம் தான் தெரியுது உள்ளே எவனெல்லாம் எப்படி உட்காந்துருக்காங்க. இந்த டோட்டம் ஆஃப் என்டேஞ்சரோ அந்த தோட்டத்தை வச்சுருக்கான். அந்த தோட்டம் வச்சுருக்கிறவெல்லாம் இருக்கும். தோட்டம்னா அந்த மைன்கிராஃப்ட் தோட்டம் கிடையாது. மைன்கிராஃப்ட் பிளேஸுக்கு தெரியும். இந்த மாதிரி நான் ரோப்ளாக்ஸும் வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு கேமர் தெரியும்ல, அவரோட ஒரு தீவிர என்னோடய ஐடி பேர் என்னன்னு நான் சொல்கிறேன். என் ஐடி பேர் என்னென்னா கக்காஷி இஜிஎஃப். கே மட்டும் கேபிட்டல், இஜிஎஃப் தான் கேபிட்டல். அதுதான் என் ஐடி. யாராவது ஃப்ரெண்ட் ஆகணும்னா எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணுங்க. இஜிஎஃபாக இருந்தால் கூட கண்டிப்பாக நான் ரெக்வஸ்ட் பண்ணுவேன். எனக்கு ஏற்கனவே 500 கனெக்ஷன், அதனால் அது ஃபுல்லாக இருக்குல்ல, எல்லோரும் கொஞ்சம் ரெக்வஸ்ட் கொடுங்க. அது அப்புறம் பிகேஎக்ஸ்டியும் வச்சுருக்கேன். அந்த ஐடி பேர் வந்து தான் லைட்னிங் கேமர்னு வச்சுருந்தேன். அதில் ஒரு நம்பர் மாதிரி கொடுப்பானுங்க, அது தெரியும். அதனால் அதை பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். இதெல்லாம் அப்புறம் மூடுவோம். ஓகே, இந்த இடத்துல தான் நான் வீடு கட்டுறதோ, இந்த இடத்துல இப்போதைக்கு ஒரு டிஎன்டி கொஞ்சம் வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் நான் வீடு கட்ட இடத்தெல்லாம் பிளாட் ஆக்கிட்டு சொல்கிறேன். பிளாட் ஆக்கிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.